வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். கும்பகோணம் மகாமகத்தில் இன்று தீர்த்தவாரி, லட்சக்கணக்கில் குவியும் பக்தர்கள். ஜாட்டின மக்களுக்கு இடஒதுக்கீடு, வெங்கையா நாயுடு தலைமையில் குழு அமைப்பு. காஷ்மீரில் 3வது நாளாக தொடரும் சண்டை, 5 வீரர்கள், 1 தீவிரவாதி பலி. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கைக்கொள்ள வேண்டும், இளைஞர்களுக்கு டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு. கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் மகாமக பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீர்த்தவாரி இன்று நடைபெறுகின்றது. நேற்று இரவு வரை சுமார் 33 லட்சம் பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடிய நிலையில் தீர்த்தவாரியான இன்று மட்டும் 10 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கும்பகோணத்தில் குவிவார்கள் என்பதால் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்றைய புனித நீராடலுக்கு பின் பக்தர்கள் ஊர் திரும்புவதற்கு வசதியாக கும்பகோணத்திலிருந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகின்ற நமது செய்தியாளர் செந்தில்குமார். கும்பகோணம் மகாமக திருவிழாவின் 10வது நாளான இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராட கும்பகோணத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். நேற்று மகாமக குளத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் காமராஜ் இறங்கி தீர்த்தவாரி நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் நேற்று வரை 33,40,000 மக்கள் புனித நீராடியுள்ளனர் என்றும் மக்களுக்கு இன்று வரும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன என்று கூறினார். 33,40,000 பேர் புனித நீராடி இருக்கிறார்கள், இறைவனை வழிபட்டு சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது ஒரு நிமிடத்திற்கு 267 பேர் நீராடி சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் இன்று 12 சிவத்தலங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் மகாமக குளத்திற்கு சென்று அங்கு தீர்த்தவாரி நடைபெறுகின்றது. அதுபோன்று பெருமாள் கோவிலில் உள்ள 5 உற்சவ மூர்த்திகளும் காவேரி படித்துறைக்கு எடுத்து வந்து அங்கு வந்து 12லிருந்து 1 மணி வரை தீர்த்தவாரி நடைபெறுகின்றது. மகாமக திருக்குளத்தில் 12 சிவாலயங்களில் இருந்து சுவாமி அம்பாள் விஷபவாகன காட்சியில் வருகிறார்கள். ஏக நட்சத்திரத்தில் 12 அசுரதேவர்களுக்கும் அபிஷேகம் செய்து தீர்த்தவாரி நடைபெறும். இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பகோணத்தை வந்து கொண்டிருக்கும் நிலையில் மகாமக குளத்திற்கும் காவேரி படித்துறைக்கும் நீராட வரும் பொழுது அவர்கள் திரும்புவதற்கு வசதியாக நாளை வரை சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் இயக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சுப்பையன் தெரிவித்துள்ளார். கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த நேரம் ஆனாலும் கூட அவர்களை பாதுகாப்பாக திரும்ப ஊருக்கு அனுப்பும் வகையில் கூடுதல் பேருந்துகள், ரயில்கள், சிறப்பு ரயில்கள் அனைத்தும் தொடர்ந்து இயக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பயணிகள் அனைவரும் கொண்டு போய் அவர்கள் ஊரில் சேர்க்கும் வரை 23ஆம் தேதி வரை இந்த சிறப்பு ஏற்பாடுகள் தொடரும். இன்று கும்பகோணத்தின் முக்கிய திருவிழாவான தீர்த்தவாரி நடைபெறுவதால் 10லிருந்து 15 லட்சம் பக்தர்கள் இன்று கும்பகோணத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. காவேரி படித்துறையிலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக கோ செந்தில்குமார். கும்பகோணம் மகாமகத்தின் உச்சகட்ட நிகழ்வான தீர்த்தவாரியையொட்டி மகாமக குளத்தில் நேற்று இரவு தொடங்கி விடிய விடிய பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இன்று அதிகாலை முதல் கும்பகோணத்துக்கு பக்தர்கள் அதிக அளவில் வந்த வண்ணம் உள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். தென்னிந்தியாவின் கும்பமேளா என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் மகாமக திருவிழா கடந்த 13ஆம் தேதி முதல் தொடங்கி சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த மகாமக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று 10வது நாளான இன்று தீர்த்தவாரி நிகழ்ச்சி சரியாக 12:06 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காகத்தான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து கும்பகோணத்தை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றனர். நேற்று இரவிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து இந்த மகாமக குளத்தில் புனித நீராடி வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக கடந்த 10 தினங்களுமாகவே இரவு முழுவதும் ஏற்பாடுகளும் இரவில் குளிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதாவது அந்த மகாமக திருவிழாவில் பஞ்சமூர்த்திகள் சரியாக 12:06 மணிக்கு இந்த மகாமக குளத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்க இருக்கிறார். அப்பொழுது அந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியின் போது இந்த மகாமக குளத்தில் குளிக்கும் போது தங்கள் வாழ்வில் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பதே பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. மகாமகம் பார்க்க வந்திருக்கோம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுனால நல்ல விசேஷமா இருக்கு. மக்கள் நிறைய கூட்டமா இருக்காங்க. நல்லா பந்தோஸ்து கொடுத்துருக்காங்க.
சந்தோஷமா குளிச்சுட்டு எல்லாரும் வெளியூர் போறோம். விளையாட்டு இதுக்காக வந்தோம். நேத்தியும் குளிச்சா இன்னைக்கு குளிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட்டம் அதிகமான கூட்டம், சரியான கூட்டம், நிக்கிறது கூட இடம் இல்லை. ஆனா இந்த இதுல மகாமகத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும்போது நல்லா சந்தோஷமா இருக்கு. இது எல்லாருக்கும் கிடைக்காது. நாங்க இதை கிடைச்சது ரொம்ப பாக்கியமா நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக கும்பகோணம் தற்போது விழாக்கோலம் கொண்டுள்ளது என்பதை சொல்லலாம். ரயில்வே நிலையம், கும்பகோணம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 4 வீதிகளிலும் தொடர்ந்து பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. போன மகாமகம் நான் 6th படிக்கும் போது வந்துச்சு. அப்போ மக்கள்கிட்ட இவ்வளோ அளவுக்கு ரீச் இல்லை. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரஷ், இவ்வளோ கூட்டங்கள், இவ்வளோ இது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் ஏற்பாடுகள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மக்கள் குளிக்கிறதுக்கு எந்த விதமான சிரமம் இல்லாமல் நல்ல பாதுகாப்பான இதுதான் பண்ணியிருக்காங்க. இந்த மகாமக திருவிழாவை முன்னிட்டு தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வசதிகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. 26,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக மகாமக குளத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் எஸ் விக்னேஷ். காஷ்மீர் மாநிலத்தில் 3வது நாளாக நடைபெற்று வரும் தீவிரவாதிகள் உடனான சண்டையில் 5 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தாக்குதல் நீடிக்கிறது. காஷ்மீர் மாநிலம் பாம்போர் அருகே துணை ராணுவ படையினர் சென்ற வாகனங்கள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 2 வீரர்கள் உயிரிழந்தனர். துணை ராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து தீவிரவாதிகள் அங்குள்ள அரசு கட்டடத்திற்குள் புகுந்து பதுங்கிக் கொண்டு தாக்குதலை தொடர்ந்தனர். கட்டடத்திற்குள் சிக்கியிருந்த 100க்கும் அதிகமானோரை பாதுகாப்பாக வெளியேற்றிய ராணுவத்தினர் தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த சண்டையில் கேப்டன் பவன்குமார், கேப்டன் துஷார் மகாஜன், ராணுவ வீரர் ஓம் பிரகாஷ் ஆகியோர் வீரமரணம் அடைந்தனர். ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டார். கட்டடத்திற்குள் பதுங்கி உள்ளவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாத நிலையில் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. एक मिलिटेंट की कंफर्म हुआ है, एक मिलिटेंट मारा गया है, ये कंफर्म हो गया है. आज टोटल 3 हमारी कैजुअलिटीज हुई हैं आर्मी की. तीनों आर्मी के 2 ऑफिसर्स हैं, 1 जवान है. टोटल 5 कैजुअलिटीज हुई हैं, जिसमें 3 आर्मी और 2 CRPF. ஜாட்டின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடத்த மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தலைமையில் குழு அமைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி ஜாட்டின மக்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. ரயில் நிலையங்கள், வாகனங்கள் மற்றும் மாநில நிதி அமைச்சரின் வீடு உள்ளிட்டவை போராட்டக்காரர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டன. ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தும் கலவரம் அடங்காததால் ரோக்தக் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ராணுவம் களமிறங்கியது. ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 12 கலவரக்காரர்கள் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்தனர். தற்போது நிலைமை கட்டுக்குள் இருந்தாலும் மீண்டும் கலவரம் வெடிக்கும் அபாயம் உள்ளது. இதனிடையே அமைச்சர் வெங்கையா நாயுடு தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குழுவின் ஆய்வறிக்கைக்கு பின் இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. आंदोलन चल रहा है, उस संबंध में मैं स्पष्ट करना चाहूंगा कि अभी एक कमेटी बनाई गई है जिसके अध्यक्ष वह इस समस्या का समाधान करने के लिए एक कॉम्प्रिहेंसिव रिपोर्ट वह प्रस्तुत कर दें, और यदि उनका सहयोग प्राप्त होता है तो मैं समझता हूं कि समस्याओं का समाधान करने में भी सुविधा होगी और जल्द से जल्द समस्याओं का समाधान भी हो सकेगा. தேடப்பட்டு வரும் தில்லி நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்குள் ஒளிந்திருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து அவர்களை கைது செய்யும் பணியில் காவல்துறை முனைப்புடன் ஈடுபட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நாடாளுமன்ற தாக்குதல் வழக்கில் தூக்கிலிடப்பட்ட அப்சல் குருவின் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாட்டுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியதாக மாணவர் தலைவர் கன்யாகுமார் உள்பட 7 மாணவர்கள் மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டது. கன்யாகுமார் கைது செய்யப்பட்ட நிலையில் உமர் காலித் உள்பட மற்ற மாணவர்கள் மறைவானார்கள். காவல்துறை அவர்களை தேடி வந்த நிலையில் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே பதுங்கி இருப்பதாக தகவல் வெளியானது. அதனை அடுத்து பல்கலைக்குள் நுழைய அவர்களை கைது செய்ய காவல்துறையினர் தயாராக உள்ளனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை கூட உள்ள நிலையில் அதை அமைதியாக நடத்துவது பற்றி ஆலோசிக்க இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை கூட உள்ள நிலையில் அவையை அமைதியாக நடத்துவது பற்றி கடந்த 16ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து கட்சியினரையும் அழைத்து ஆலோசனை நடத்தினார். இருப்பினும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பதான்கோட் விமானப்பட தாக்குதல், மாணவர் தலைவர் கன்யாகுமார் கைது, ஹைதராபாத் பல்கலை தலித் மாணவர் தற்கொலை, ஜாட் மக்களின் போராட்டம் போன்றவை எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தில்லியில் இன்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடுவின் ஏற்பாட்டின் பேரில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. அதேபோல மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜனும் பல்வேறு கட்சித் தலைவர்களுடன் இன்று தனியே ஆலோசனை நடத்த உள்ளார்.
இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலை கூட்டமும் இன்று கூடி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பற்றி முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளது. தேவர் சொன்ன தெய்வீகமும் தேசியமும் என்ற கொள்கையை இளைஞர்கள் கையில் எடுக்க வேண்டும், இளைஞர்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று மதுரையில் நடந்த மாத இதழ் வெளியீட்டு விழாவில் டாக்டர் பாரிவேந்தர் பேசியுள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் முகவரி என்ற மாத இதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது. முக்குளத்தோர் புலிப்படை நிறுவன தலைவர் நடிகர் கருணாஸ் இந்த வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் முதல் இதழை வெளியிட தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன அமைப்பாளர் தனியரசு முதல் இதழை பெற்றுக் கொண்டார். விழாவில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், இந்த நிகழ்ச்சிக்கு சரிபாதி பெண்கள் வந்துள்ளனர். எந்த அமைப்பில் பெண்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்கிறார்களோ அந்த அமைப்பு வெற்றி பெற்று விட்டதாகவே அர்த்தம் என்று கூறினார். நாட்டை காக்க இளைஞர்களால் தான் முடியும். ஆகவே இளைஞர்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று பாரிவேந்தர் குறிப்பிட்டார். தெய்வீகமும் அரசியலும் கண்கள் என்று சொல்லுகின்ற அந்த அரிய வார்த்தைகளை இன்றைக்கு இளைஞர்கள் கையில் எடுக்க வேண்டும். இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை நிலைநிறுத்துவதற்கு, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு எங்களை போன்றவர்கள் விட உங்களை போன்ற இளைஞர்கள் தான் இன்றைக்கு நாட்டை காப்பாற்ற வேண்டிய அவசியத்திலே இருக்கிறீர்கள். அதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், இந்த நாடு இளைஞர்களால் ஆளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு அரசியல் தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கவே இந்திய ஜனநாயக கட்சியை தொடங்கியதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் கூறினார். கோடான கோடி இளைஞர்கள் படித்துவிட்டு வாய்ப்பை தாருங்கள், இந்த நாட்டை மாற்றி காட்டுங்கள் என்று சொல்லுகிற இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் வாய்ப்பு எங்கே இருக்கிறது? ஆக இதெல்லாம் உருவாக்கத்தான் எங்களை போன்றவர்கள் ஏதாவது நம்மால் முடிந்த ஒரு சிறு புல்லை தூக்கியது போல அவர்களுக்கு வழிகாட்ட முடியாதா, ஒரு அரசியல் தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியாதா என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இந்திய ஜனநாயக கட்சியை துவங்கினோம். விழாவில் பேசிய நடிகர் கருணாஸ், பாரிவேந்தரின் கையால் இந்த இதழ் வெளியிடப்படுவதை பெருமையாக கருதுவதாக தெரிவித்தார். தனது சமூக இளைஞர்களுக்கு கல்லூரியில் கூடுதல் இடம் மட்டுமின்றி வேலைவாய்ப்பும் தருவதாக கூறிய இளைய வேந்தர் போன்றோர்தான் இளைய சமுதாயத்துக்கு தேவை என்றும் கருணாஸ் குறிப்பிட்டார். ஆண்டிற்கு குறைந்தபட்சம் ஒரு 10 to 15 இளைஞர்கள் மாணவ மாணவிகளுக்காவது உங்கள் கல்லூரியிலே இலவசமாக சிறந்த படிப்பாளர் மாணவ மாணவிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அந்த கல்வியை கற்று எனது சமுதாய இளைஞர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன். அன்றைக்கு இளையவேந்தர் அவர்கள் சற்றுமே யோசிக்காமல் உடனடியாக 15 அல்ல 25 மாணவர்களுக்கு என்னுடைய கல்வி நிறுவனங்களிலே நாங்கள் இடம் வழங்குகின்றோம். உங்கள் மாணவர்கள் சமுதாயம் நன்றாக படிக்கட்டும், அவர்களுக்கு வெறும் கல்வி மட்டுமல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று உறுதிமொழி அளித்திருக்கின்றார்கள். இப்பேற்பட்டவர்கள் தான் இப்ப தேவை. எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அது உண்மையான மக்களாட்சியாக விளங்கும் என ஆப்பூர் பொதுக்கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினின் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தின் இறுதி நிகழ்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அருகே உள்ள ஆப்பூரில் உறுதி முழக்க பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய ஸ்டாலின், வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு பற்றி நீதி விசாரணை செய்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார். 1 மெகாவாட் மின் திட்டத்தை கூட செயல்படுத்தாத ஆட்சி அதிமுக ஆட்சி என்ற அவர், 1 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டதாக நிரூபித்தால் நேரடியாக வந்து ஜெயலலிதாவிடம் மன்னிப்பு கேட்க தயார். இதற்கு ஜெயலலிதா தயாரா என சவால் விட்டார். திமுக கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா நிச்சயம் அமைக்கப்படும். 5 ஆண்டுகள் கலைஞர் ஆட்சி திமுக ஆட்சி என்று சொல்வதை விட அடுத்த 5 ஆண்டு காலம் நடைபெற இருக்கக்கூடிய ஆட்சி அது உங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி என்பதை நீங்க மறந்துடாதீங்க. பிரதமர் நரேந்திர மோடி இன்று 6வது முறையாக அவரது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு வந்துள்ளார். வாரணாசியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். நாடு முழுவதும் உள்ள வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு 5 கோடி வீடுகளை கட்டித்தரும் புதிய திட்டத்தை சத்தீஸ்கர் மாநில தலைநகரான ராய்ப்பூரில் பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக 40,000 வீடுகளை கட்டும் திட்டத்துக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் கொல்கத்தா புறப்பட்டு சென்ற மோடி அங்கு கவுடியா மடத்தின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டார். அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலம் அவர் வாரணாசி வந்தார். வாரணாசியில் மறைந்த தலித் கவிஞர் ரவிதாஸின் நினைவாக அவரது ஆதரவாளர்கள் கட்டிய கோவிலை மோடி இன்று பார்வையிடுகிறார். பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் மோடி பங்கேற்க உள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தேரோட்டம், பல்லாயிரம் பக்தர்கள் வடம் பிடித்த வழிபாடு.
விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற நிர்வாக ஒப்புதல் அளித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலர் AR ஈஸ்வரன் கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 60 ஆண்டு கால கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். மின் கட்டணத்தை குறைக்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக விவசாய உற்பத்தி பொருட்களை அரசு கொள்முதல் செய்து இலவச திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் ஈஸ்வரன் கேட்டுக்கொண்டார். விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருள் நன்றாக விற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விவசாய உற்பத்தி பொருட்களை விற்று உற்பத்தி ஆகின்ற அந்த பொருட்களுக்கு ஒரு தேவையை உருவாக்க முடியும். விவசாயிகள் அவர்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலையை பெற முடியும். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி அனைத்து இந்திய மாதர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்குன்றம் காந்தி நகரில் உள்ள மதுபான கடையால் அந்த பகுதி மக்கள் பெரிதும் அவதியடைந்து வந்தனர். இதனால் அந்த கடையை அகற்ற வலியுறுத்தி இதுவரை 7 முறை போராட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் கடை அகற்றப்படாததால் அதிருப்தி அடைந்த மாதர் சங்கத்தினர் டாஸ்மாக் கடை முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பொன்னேரி வருவாய் வட்டாட்சியர் சண்முகம் 15 நாட்களுக்குள் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பலமுறை போராட்டம் நடத்தியும் இந்த கடை அகற்றப்படவில்லை. காத்திருக்கும் போராட்டம் என்று போராட்ட குழு மூலமாக அறிவிக்கப்பட்டு இங்கே காத்திருக்கும் போராட்டத்துக்கு வந்தோம். ஆர்டிஓ வட்டாட்சியாளர் வந்து இருந்து ஒரு 15 தினங்களுக்குள் நாங்கள் இந்த கடையை அகற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியோடு பேசுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. போடி மதுரை அகல ரயில் பாதை திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யவும் திண்டுக்கல் லோயர் கேம்ப் ரயில் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் தேனியில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போடி மதுரை இடையிலான மீட்டர் கேஜ் பாதையை அகல பாதையாக மாற்றப்போவதாக அறிவிக்கப்பட்டு கடந்த 2010ஆம் ஆண்டு ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் உரிய நிதி ஒதுக்கப்படாததால் பணிகள் கிடப்பில் போடப்பட்டு தற்போது திட்ட மதிப்பீடும் 2 மடங்காக அதிகரித்துவிட்டது. இந்த நிலையில் நிகழாண்டிற்கான ரயில்வே பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்காக முழுமையான நிதி ஒதுக்க வலியுறுத்தி ரயில் பாதை திட்ட துரித அமலாக்க குழு தலைவரும் பெரியகுளம் சட்டப்பேரவை உறுப்பினருமான லாசர் தலைமையில் பல்வேறு அமைப்பினர் பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போடி மதுரை அகர ரயில் பாதை திட்டத்தை முழு நிதி ஒதுக்கீடு செய்ய கோரியும் திண்டுக்கல் குமிளி ரயில்வே திட்ட தொடங்கப்படாத சூழ்நிலையில் அந்த பணிகளை துவக்க வேண்டும் என்று கோரி இம்மாதம் 25ஆம் தேதி நடக்கக்கூடிய ரயில்வே பட்ஜெட்டில் இதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்ய கோரியும் இந்த தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் ஓட்டப்பந்தயத்தின் பொழுது பள்ளி மாணவர் உயிரிழந்ததை அடுத்து பெற்றோர் மாணவர் சங்கத்தினர் விளையாட்டுத் திடலை முற்றுகையிட்டனர். புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டுத் திடலில் தடகள சங்கம் சார்பில் பள்ளிகளுக்கிடையிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 1500 மீட்டர் ஓட்டத்தில் பங்கேற்ற முகமது சொஹைல் என்ற மாணவர் ஓடும் பொழுது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அவரது உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் மாணவர் சங்கத்தினர் விளையாட்டுத் திடலின் நுழைவு வாயிலை பூட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உரிய விசாரணை நடைபெறும் என உறுதி அளித்து அனைவரையும் கலைந்து போக செய்தனர். கடலூரில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 100 பெண்கள் இந்திய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணியில் உறுப்பினர்களாக இணைந்தனர். கடலூர் கிழக்கு மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் வண்ணாரப்பாளையம் காமராஜ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த பகுதியில் வசித்து வரும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பெண்கள் IJK உறுப்பினர்களாக இணைந்தனர். அவர்களை மாவட்ட தலைவர் KGS சந்திரன் கட்சியின் துண்டு கொடுத்து வரவேற்றார். நிகழ்ச்சியில் கடலூர் நகர தலைவர் சுதாஸ், பாரி நற்பணி மன்ற தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் விளைச்சல் அதிகரிப்பால் சின்ன வெங்காயத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
தருமபுரி மாவட்டத்தில் பென்னாகரம், பாப்பாரப்பட்டி, பாலக்கோடு, அரூர், சவுளூர் உள்ளிட்ட இடங்களில் சின்ன வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ளது. நிகழாண்டில் போதிய மழை பெய்ததால் சின்ன வெங்காய விளைச்சல் அதிகரித்துள்ளது. விளைச்சல் அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 1 கிலோ சின்ன வெங்காயம் 50 முதல் 75 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்பொழுது கிலோ 15 ரூபாய்க்கு மட்டுமே அது கொள்முதல் செய்யப்படுகின்றது. இதனால் கவலையில் ஆழ்ந்துள்ள விவசாயிகள் சீசனுக்கு ஏற்றாற்போல் மாற்றுப்பயிர் சாகுபடியில் ஈடுபடுவோருக்கு தோட்டக்கலைத்துறையினர் உரிய ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா நல்ல மகசூல் கிடச்சிச்சு. மகசூலுக்கு ஏற்ற வருமானம் கிடச்சிச்சு. முன்ன போக அதிகம் அழித்ததுனால இந்த போக அதிகமாக பயிர் உற்பத்தி ஆயிடுச்சு. அதனால் பார்த்தோன்னா எங்களுக்கு பார்த்தோன்னா எந்த வருமானம் எங்களுக்கு போதுமான வருமானம் இந்த போகத்தில் எதுவும் கிடைக்கல. இதே பயிர் வேறு எதுனா 3 மாதம் பயிர் எங்களுக்கு வேளாண்மை துறை கொடுத்து அறிவுரை கொடுத்துச்சுன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். தமிழகத்தின் பண்பாட்டை பறைசாற்றும் பண்டைய சின்னங்களான கற்கால ஓவியங்களை காக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொல்லியல் அறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் கீழ்வாலை, செத்தவரை, பள்ளியேந்தல், ஆலம்பாடி, கொல்லூர் போன்ற பல்வேறு இடங்களில் கற்கால மனிதர்கள் வரைந்த ஓவியங்கள் உள்ளன. 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த ஓவியங்களை பாதுகாப்பது குறித்து திருச்சியில் தொல்லியல் ஆய்வு மைய நிறுவன தலைவரும் தொன்மை குறியீடு ஆய்வாளருமான சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரம், கேரளம் உள்ளிட்ட அண்டை மாநில தொல்லியல் ஆய்வாளர்களும் பங்கேற்றனர். பள்ளி மாணவர்களும் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற்றனர். இந்நிலையில் கற்கால ஓவியங்களை காப்பது நமது தலையாய கடமை என்று தொன்மை குறியீடு ஆய்வாளர் சுபாஷ் சந்திரபோஸ் கூறியுள்ளார். இதுதான் முதல்ல திருச்சியில் நடக்கக்கூடிய பாறை ஓவியங்களை பற்றிய முதல் கருத்தரங்கம். 12,000 ஆண்டுகளுக்கு முன்னேற்றக்கூடிய பாறை ஓவியங்களை பற்றி தான் அந்த கருத்தரங்கம் இருந்தது. தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, மற்ற மாநிலம் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்களை பற்றி கூட அது சொன்னாங்க. இந்த கருத்தரங்கம் மூலமாக கல் ஓவியங்கள், கோட்டு ஓவியங்கள் முதலான பல ஓவியங்களை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த ஓவியங்கள் மூலமாக பண்டைய நாகரிக மக்கள் என்னென்னலாம் வாழ்ந்தாங்க, எப்படிலாம் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் இருந்தது, அவங்க கூட என்னென்ன விலங்குகள் இருந்தது, அவங்களுக்கு அதை எப்படி வேட்டையாடினாங்க, போன்ற பல விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம். புதுச்சேரியில் நடைபெற்ற சாலையோர ஓவிய கண்காட்சியை திரளான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். புதுச்சேரி ஓவிய நுண்கலை குழு கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் பல்வேறு ஓவிய கண்காட்சிகளை நடத்தி வருகின்றது. நிகழாண்டிற்காக புதுச்சேரி பாரதி பூங்காவில் சாலையோர ஓவிய கண்காட்சியை இந்த அமைப்பு நடத்தியது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து 300க்கும் அதிகமான ஓவிய கலைஞர்களின் 20,000 ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அரவிந்தரின் மணல் சிற்பம், டெரகோட்டா சிற்பங்கள், தென்னை நார் கைவினைப் பொருட்கள் ஆகியவையும் இடம்பெற்றிருந்தன. கலைஞர்களின் கலைநயமிக்க கண்ணை கவரும் படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. கோயம்புத்தூர் அருகே நடைபெற்று வரும் தமிழக அரசின் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நாளையுடன் நிறைவடைகிறது. இதனால் பார்வையாளர்களின் வருகை அதிகரித்துள்ளது. தமிழக அரசின் உத்தரவுப்படி தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்கள் மற்றும் மடங்களுக்கு சொந்தமான யானைகளுக்கு மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டியில் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடைபெற்று வருகின்றது. கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கி நாளை வரை நடைபெறும் இந்த முகாமில் 30 யானைகள் பங்கேற்றுள்ளன. இந்த முகாமில் யானைகளை காண சுற்று வட்டார மக்களும் சுற்றுலா பயணிகளும் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் முகாம் நாளையுடன் நிறைவடைய உள்ளதால் மக்கள் அதிக அளவில் வந்து யானைகளை பார்த்து செல்கின்றனர். இங்கே தேக்கம்பட்டியில் 40 டேஸாக இந்த கேம்ப் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தேங்க. குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு அப்படியே பார்க்கலான்னு வந்திருக்குறாங்க இந்த கேம்பை. குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று மாசி தேரோட்ட விழா நடைபெற்று வருகின்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். திருச்செந்தூரில் மாசி மக திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சுவாமியும் அம்மனும் பல்வேறு வாகனங்களில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலையில் தொடங்கியது. விநாயகர் ரதம் முன் செல்ல சுவாமியும் அம்மனும் தனித்தனி தேர்களில் வீற்றிருந்து அருள்பாலிக்க கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா பக்தி முழக்கத்துடன் தேர் வடம் பிடித்தனர். திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் தேர் இன்று மாலை நிலையை அடையும். இதனைத் தொடர்ந்து நாளை தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. சிரியாவில் 4 இடங்களில் குண்டுவெடிப்பு, 140 பேர் உடல் சிதறி பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவின் தலைநகரமான டமாஸ்கஸில் நடந்த 4 குண்டுவெடிப்புகளில் 140 பேர் உடல் சிதறி பலியானார்கள். 102 பேர் காயமடைந்தனர். சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்துக்கு எதிராக உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் சிரியா நாட்டின் தலைநகரமான டமாஸ்கஸில் ஷியா மக்களின் புனித பகுதியான சையதா ஜைனாப் பகுதியில் 4 இடங்களில் குண்டுவெடிப்புகள் நடந்தன. 2 இடங்களில் IS தீவிரவாதிகள் மனித குண்டு தாக்குதல்களை நடத்தினர். 2 இடங்களில் கார் குண்டு தாக்குதல்கள் நடந்தன. அதில் 140 பேர் பலியாகி 102 பேர் வரை காயமடைந்தனர். IS தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றுள்ளது. உக்ரைன் அரசுக்கு எதிராக தலைநகர் கீவில் குவிந்த மக்கள் அங்குள்ள சுதந்திர சதுக்கத்தில் தங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உக்ரைன் நாட்டில் பிரதமர் ஆர்செனி யாட்யூன்சென்கின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அவரது ஆட்சிக்கு எதிராக உக்ரைன் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. நாடாளுமன்றத்தில் 226 உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய தீர்மானம் வெறும் 194 உறுப்பினர்களின் ஆதரவை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது. அதை ஏற்க மறுத்த உக்ரைன் மக்கள் தலைநகர் கீவில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடாரம் அமைத்து தங்கியும் குளிருக்காக கனப்பு நெருப்பை மூட்டியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர். ஆசிய கோப்பை 20 ஓவர் போட்டி, உலகக்கோப்பை 20 ஓவர் போட்டிகளில் வெல்லும் திறமையும் நம்பிக்கையும் இருப்பதாக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் தோனி கூறியுள்ளார். ஆசிய நாடுகளுக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி முதல் முறையாக வரும் 24ஆம் தேதி தொடங்கி மார்ச் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மார்ச் 8ஆம் தேதி தொடங்கி இந்தியாவின் 7 நகரங்களில் நடைபெற உள்ளன. மார்ச் 15ஆம் தேதி இந்திய அணி அதன் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணியை சந்திக்க உள்ளது. இந்நிலையில் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் தோனி இரு போட்டி தொடர்களிலும் இந்திய அணிக்கே வெற்றி என நம்பிக்கை தெரிவித்தார். Well, yes, I have the belief and also the talent that's required to win a big tournament. I feel this team has all the ingredients. Again, what will be important is to keep the team fit and at the same time try to give as many games to all the individuals who are part of the side. நெதர்லாந்தில் நடந்த டச்சு கால்பந்து லீக் போட்டியில் அஜாக்ஸ் அணி 3 கோல்களை போட்டு எக்ஸெல்சியர் அணியை வீழ்த்தியது. ஆட்டத்தின் 42வது நிமிடத்தில் எக்ஸெல்சியர் அணியின் கோல் கீப்பர் நீண்ட தொலைவுக்கு பந்தை உதைக்க அதை அஜாக்ஸ் அணி வீரர் டாம் முய்டேர் சக வீரர் அரேக் மில்லிக்கிடம் தலையால் முட்டி தந்தார். அதை நீண்ட தொலைவிலிருந்து குறி தவறாமல் கோலாக்கினார் மில்லிக். ஆட்டத்தின் மறுபாதியிலும் அஜாக்ஸ் அணியின் கையை ஓங்கியது. 55வது நிமிடத்தில் அரேக் மில்லிக் மீண்டும் ஒரு கோல் போட்டு அஜாக்ஸ் அணியை மேலும் முன்னிலைப்படுத்தினார். ஆட்டத்தின் 85வது நிமிடத்தில் அஜாக்ஸ் அணியின் தலைவரான டேவி கிளாசன் ஒரு கோல் போட இறுதியில் 3-0 என அஜாக்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டிகளில் 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஈரோட்டில் தனியார் அமைப்பு சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றன. வயது வாரியாக 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம், கோவை, திருப்பூர் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கும்பகோணம் மகாமகத்தில் இன்று தீர்த்தவாரி, லட்சக்கணக்கில் குவியும் பக்தர்கள். ஜாட் இன மக்களுக்கு இடஒதுக்கீடு, வெங்கையா நாயுடு தலைமையில் குழு அமைப்பு. காஷ்மீரில் 3வது நாளாக தொடரும் சண்டை, 5 வீரர்கள், ஒரு தீவிரவாதி பலி. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கைக்கொள்ள வேண்டும், இளைஞர்களுக்கு டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு.
இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.